அவர் தோசை சாப்பிட்டாரு, நான் சோறு சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நாங்கள் 2 பேருமே கேட்குறோம், சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சான்னு. நீ என்ன சாப்பிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. எப்படி பண்ணுவீங்க? வெண்டைக்காய் ஃப்ரை நான் பண்ணுறது எப்படின்னா, குட்டி குட்டியாக வெண்டைக்காவை கட் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்குவேன். 2 வாட்டி வாஷ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு தண்ணியில் திருப்பி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை குட்டியாக கட் பண்ணுவேன். அந்த மேலே இருக்கு இல்லையா, பின்னாடி காம்பு பக்கம் எடுத்துருவேன். அது முன்னாடி இந்த குச்சி மாதிரி நீட்டிட்டு நிற்கும் இல்லையா, அதை 2த்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெண்டைக்காவை குட்டியாக கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்குவேன். அது கூடயே கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்குவேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய்னா 3 ஸ்பூனு எண்ணெய் விடுவேன். எண்ணெயிலே வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு இந்த வெங்காயம், வெண்டைக்காய், கருவேப்பிலை 3த்தையும் ஒன்றாவே கொட்டி எண்ணெயிலேயே வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு போட்டுக்கணும். ஓகேவா? உப்பு போட்டு வதக்கும் போது குழகுழன்னு வரும். ஐயோ குழகுழன்னு இருக்குது, என்னெல்லாம் ஃபீல் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் எவ்வளோ காரம், கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும். தனியாத்தூள் மிக்சடு வேண்டாம். ஒரு வேளை மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வரும். ஸ்லோவிலே வச்சு விட்ருங்க. ஸ்லோவில் வச்சு வதக்குனீங்கன்னா நல்லா சுருண்டு வந்து அதில் ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு வேளை உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி வறுத்திங்கன்னா நல்லா சுருண்டு மிளகாத்தூள் கலர் வந்து மாறி லைட்டு ப்ரௌன் கலரில் வரும். லைட்டு ப்ரௌன் கலரில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சாதத்தை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள்.